விவோஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம கார்த்தி பார்த்தீங்கன்னா இப்படியோ ஆசிரமத்துக்கு போயிட்டு மயில் சொன்ன மாதிரியே அந்த இடத்த கண்டுபிடிச்சி எப்படியோ ஒரு வழியாக வந்து அந்த நகை திருடினவனை கண்டுபிடிச்சி அவங்கள அடித்து கேட்குறாங்க. இது யார் உனக்கு சொல்லி நீ செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் வந்து அதுக்குள்ளே நம்ம கார்த்திக்கிட்ட அவன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றத நான் வந்து சொல்கிறேன், ஆனால் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை விடுறதுல அதுக்கப்புறம் இருக்கட்டும், நீ யார் மூலியமாக இதை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிவனாண்டி சொல்லி தான் நான் அந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் வந்து சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மயில் வாகனத்துக்கு கார்த்தி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. எங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஆசிரமத்தில் வந்து செக் பண்ணும்போது சிசிடிவியில் ஒரு ஆள் மாட்டினான். அந்த ஆளை பிடிச்சி நான் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். அவங்ககிட்ட கேட்டதில் இந்த சிவனாண்டி சொல்லி தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சா ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு நம்ம சந்திரகலா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது, நம்ம ஒரு கணக்கை போட்டால் இவன் வந்து கண்டுபிடிச்சிட்டுன்னு சொல்கிறாங்களே, இப்போ என்ன பண்ணுறது? நம்ம மட்டும் இந்த ஊர் முன்னாடி மாட்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக வருஷம் ஃபுல்லாக நம்ம ஜெயிலில் தான் இருக்கணும், இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சிவனடிக்கு ஃபோனை போட்டு சொல்கிறாங்க. எங்க இந்த மாதிரி அந்த கார்த்தி பையன் அந்த அடியாட்களை வந்து பிடிச்சிட்டானா, இப்போது என்ன பண்ணுறதுங்க, நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வந்து நம்ம சிவனாண்டி கிட்ட சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு பேசுகிறாங்க. அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, என்ன சந்திரா சொல்கிற, இதையும் அவன் வந்து பிடிச்சிட்டானா கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிலுக்குள்ளே போயிட்டோன்னா நம்மளால வெளியிலே வர முடியாது சந்திரா. இது வந்து சின்ன விஷயம்லாம் கிடையாது நம்ம பண்ணுற மாதிரி, இது ஒரு பெரிய நகை திருட்டு, இதில் வந்து அரசாங்கம் வந்து தலையிட்டு இருக்குது, இது வந்து அரசாங்கத்தோட நகை, இது மட்டும் கண்டிப்பாக நம்ம மாட்டிக்கிட்டோன்னா ஐஸ் ஃபுல்லாக உள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சந்திரா சொல்கிறாங்க, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதைப்படி நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சந்திரா சொல்லு அப்படின்றாங்க. அந்த அடியால் வந்து கார்த்தி வந்து ஊர் மக்கள் முன்னாடி கொண்டு வரதுக்காக அந்த மயில்கிட்ட சொன்னதை நான் கேட்டேன். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி அவனோட கதையை முடிச்சிருங்க அப்படின்றாங்க. என்ன சந்திரா சொல்கிற அப்படின்னும் போது அப்போ நம்ம சிவனாண்டி, சரி சந்திரா நான் சொன்னதை செய்கிறேன் கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு நம்ம சிவனாண்டியை அந்த அடியாட்களை நம்ம கார்த்தி கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு அவங்க மேலே வந்து காரை ஏற்றிடுறாங்க. இதனால் அந்த அடியால் வந்து ரொம்பவே ஆக்சிடெண்ட் ஆகி கீழே மயங்கி விழுந்துடுறாங்க. இதனால் கார்த்திக்கு உண்மையை வந்து வெளியில் சொல்ல முடியல, ஆனாலும் நகையை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கார்த்தி என்ன பண்ணுறாங்க, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த நகை திருடினவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சார் இந்த மாதிரி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போலீஸ் பாதுகாப்பு போட்டுடுறாங்க, அந்த ஆளையும் பிடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியை தான் காட்டுறாங்க. ரேவதி கிட்ட போயிட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நகை திருடினவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ரேவதி அப்படின்னும் போது, யார் நீனு, என்னோட புருஷனாச்சே, கண்டிப்பாக நீ இந்த விஷயத்தை செஞ்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரேவதி கேட்குறாங்க, யாருப்பா அந்த நகையை எடுத்தது அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து சிவனாண்டியும் இந்த மாதிரி அவங்க தான் சொல்லி செஞ்சேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் வந்து அதை நான் கொண்டு வந்து ஊர் மக்கள் முன்னாடி சொல்கிறதுக்குள்ள அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, இது கூட அந்த சித்தியோட சதியாக தான் இருக்கும் கார்த்தி, எனக்கு என்னமோ அவங்க மேலே தான் டவுட் இருக்குது. ஏன்னா வந்து அவன் உண்மையை சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஆயுசு ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கணுன்றதுனால பயந்துருப்பாங்க, அதனால தான் இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க. எது எப்படியோப்பா அந்த நகையை ஊர் மக்கள் முன்னாடி ஒப்படைச்சிட்டல, அதை வந்து நீ கூடிய சீக்கிரத்தில் யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்றத நீ சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டேன்னு எனக்கு மேலே நம்பிக்கை இருக்குது. அதனால் இப்போ இருக்கிற திருட்டு பழி நம்ம மேலே இருந்து போயிடுச்சுல, அது போதும் எனக்கு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட கார்த்தியோட வராங்க. அங்கே இருக்கிற அதிகாரிகளும் சொல்கிறாங்க, நீங்கள் வெளியில் போகலாம், கையெழுத்து போட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ரொம்பவே சந்தோஷத்தோட நம்ம ரேவதி வீட்டுக்கு வராங்க. எப்படியாவது அம்மா உன்னை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் கார்த்தி நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி அத்தை நீ வந்து எனக்காக ஜெயிலுக்கு போனதை அவங்க விரும்பவே இல்லை, அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க ரேவதி, அதனால இப்போ நான் வெளியில் தான் இருக்கேன், இப்போது நான் வந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதி இதை கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க. இந்த வேலையெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்களா, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்தியும் ரேவதியும் வரதை பார்த்துட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு வாசலோட நிறுத்தி பேசுகிறாங்க. அங்கேயே நில்லு டிரைவர், நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நான் சொன்னது தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரேவதி கேட்குறாங்க, அவர் என்ன தப்பு பண்ணாரு, நீ அவரை வந்து வீட்டுக்குள்ளே வர வேணாம் சொல்கிற, எதுக்குமா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, அவர் வந்து எந்த தப்பும் பண்ணலை, அது உனக்கு கொடுத்த நாளுக்குள்ளே அவர் அந்த நகையை கண்டுபிடிச்சி உன்னோட அவமானத்துலேருந்து உன்னை வந்து விடுதலை செஞ்சுருக்காத, அதை யோசிச்சு பார்த்தியா நீனு, அதை கூட நினைக்காம நீ அவரை வீட்டை விட்டு தெருத்திருக்க, நீ உனக்கு என்னம்மா உனக்கு, ஏன் நீ இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கேட்குறாங்க. என்ன ரேவதி, நீ அவனுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இப்போ வந்து என்கிட்ட வந்து இப்படி பேசுகிறேன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படின்னு கேட்குறாங்க. அவனுக்காக ஜெயிலுக்கு போனேன்னா நான் அவருக்காகலாம் ஜெயிலுக்கு போகல, நான் வந்து உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து உங்கள் மேலே விழுந்த பழியை அதை எடுக்கிறதுக்காக தான் நான் ஜெயிலுக்கு போனேன்
போனேனே கண்டி அவர் திருடிலாம் வந்து நான் ஜெயிலுக்கு போகல, புரியுதுங்களா? தேவையில்லாத என் புருஷன் மேலே பழிய போகிறத நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ரொம்பவே கோபத்தோட பேசுகிறாங்க. அப்போ அவன் அந்த நகையை எடுக்கலன்னா அந்த நகையை யார் எடுத்தது அப்படின்னு கேட்கும்போது தான், அதுதான் உங்களுக்கு நகை சேர வேண்டிய இடத்துல வந்து சேர்ந்துருச்சுல, இப்போ அந்த ஆள் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அவன் மட்டும் முழிச்சானா கண்டிப்பாக இதையும் அவர் கண்டுபிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ரொம்பவே துணிச்சலாக பதில் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சந்திரகலா சொல்கிறாங்க, பாத்தியாக்கா உன் பொண்ணு கூடயும் சேர்ந்து இவன் என்ன மாதிரி ஒரு ட்ராமாவை போட்டிருக்கான், அவளையும் நம்ப வச்சுருக்கான், அவளும் நம்பிட்டு வந்து உன்கிட்ட வந்து பேசுகிறா. அவனா எல்லாத்தையும் செய்வானா, அவனா ஆளுக்கு ஆக்சிடென்ட் நடத்துவானா, இதை எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு சும்மா இருக்கணுமா? இது என்ன கதைக்கா? நம்ம சந்திரகலா அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரியை ரொம்பவே வந்து தூண்டி விட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இனி அவன் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன், போதும் இவனால நான் பட்ட அவமானலாம் அப்படின்னு சொல்லும்போது ரேவதி சொல்கிறாங்க, என்னம்மா நீ அவரால் ஒரு அவமானப்பட்டன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நீ என்ன எதனால் அவரால் அவமானப்பட்ட? இது வரைக்கும் நீ அவரால் அவமானமே படலை, இது வரைக்கும் அவர் உன்னை காப்பாற்றி தான் விட்டுருக்காரு. இந்த சிவனாண்டி எவ்வளோ விஷயத்தில் உன்னை வந்து அவன் வந்து ரொம்பவே துன்புறுத்தியிருக்கான், அந்த விஷயத்துலேருந்து உன்னை காப்பாற்றிருக்காரு. நான் வந்து ஒருத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் கூட வாழணும்னு சொல்லிட்டு நான் பாழுங்கலத்தில் விழப்போனேன், அதுலேருந்து என்னை காப்பாற்றினார். அக்காவோட குழந்தைய அழிக்க போன அவள் தப்பாக உன் மேலே இருக்கிற இதில் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை அழிக்க போனான், அதில் இருந்தால் அவள் குழந்தைய காப்பாற்றினார். இந்த வீட்டுக்கு அவரால் நிறைய நன்மைகள் தான் நடந்திருக்கே கண்டி, அவரால் என்றைக்குமே வந்து கெட்டது நடந்ததே இல்லை, அதை என்னைக்காவது நீ யோசித்து பார்த்தது உண்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராஜராஜன் சொல்கிறாங்க, அவள் சொன்னத்தில் என்ன தப்பு இருக்குது, அவள் சொல்கிறது கரெக்டு தானே, இன்ன வரைக்கும் இந்த மாப்பிள்ளை இருந்ததுனால தான் இந்த வீட்டில் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் அவர் காப்பாற்றிட்டு இருக்காரு, அதை என்னைக்காவது உணர்ந்திருக்கியா? நான் சொல்கிற பேச்சும் கேட்காம எல்லாமே நீ தான் எடுக்கிற முடிவு, நீ தான் எடுக்கிற முடிவுன்ட்டு நீ தான் எடுத்துகிட்ருக்க இன்ன வரைக்குமே, நாங்கள்லாம் எல்லாருமே நாங்கள் சைலண்ட்டாக தான் இருந்துகிட்ருக்கோம், ஆனால் நீ வந்து எடுக்கிற முடிவு எல்லாமே தோ நிற்கிறாளே உன் தங்கச்சி, அவள் பேச்சை கேட்டு தான் நீ தப்பான முடிவு எடுத்து ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியாக்கா மாமா கூட பார்த்தியா என்னை எப்படிலாம் பேசுகிறாங்க, அப்போ நான் இந்த வீட்டில் இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா ஒரு ட்ராமாவை போட ஆரம்பிக்கிறாங்க. நீ வேறடி சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு, அவளை யாரும் எதுவும் பேசுகிறவளை வச்சுக்காதீங்க, அவளால் நான் என்றைக்குமே வந்து கஷ்டப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவை உயர்த்தி வச்சு அந்த சாமுண்டீஸ்வரி பேசும்போது நம்ம ரேவதி ரொம்பவே வந்து கடுப்பாயிடுறாங்க. என்ன சித்தி உங்கள் ட்ராமாவை இன்னமும் நிறுத்தாமே இருக்கீங்க, கூடிய சீக்கிரத்தில் உங்கள் ட்ராமா எல்லாமே வெட்ட வெளிச்சுக்கு வரப்போகுது, நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் இந்த இடத்த விட்டு நீங்கள் போகிறீங்க, அந்த நாள் வந்து ரொம்ப நாள் இல்லை, அது கிட்ட தான் இருக்குது, நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறத நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி நம்ம சந்திரகலா முன்னாடி நின்று சவால் விட்டுட்டு இருக்காங்க. அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, பாருக்கா உன் பொண்ணு எப்போ என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா அந்த டிரைவரை உள்ளே கூட்டிகிட்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்கா, அத்தை கொஞ்சமாச்சும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசுகிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, மாப்பிள்ளை உங்ககிட்ட நான் மரியாதை அதிகமாக வச்சுருக்கேன், நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் மரியாதையை நீங்கள் குறைச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு என்ன மரியாதை இந்த வீட்டில் இருந்திருக்காத்த, அன்றைக்கி சின்னத்தை பேசும்போது நீங்கள் அமைதியாக தானே இருந்தீங்க, அன்றைக்கி இல்லாத மரியாதை எனக்கு இன்றைக்கி மட்டும் எப்படி வந்துடும் நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ எனக்கு சின்ன மாப்பிள்ளை வந்து நல்லது நிறைய செஞ்சுருக்காருன்னு சகலை, இன்றைக்கி நான் வாழ்கிறதும் என் குழந்தை வாழ்கிறதும் அவரால் தான், அதனால் நான் அதை நினச்சி சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் அவரை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது, அது என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது ரேவதி சொல்கிறாங்க, சரிம்மா உன்னால் முடியலன்னா பரவாயில்ல, ஆனால் இன்றைக்கி என்னோட முடிவை மட்டும் நீ கேட்டுக்க, அவர் வராத வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சும்மா அதிரடியாக ஒரு முடிவை எடுத்துடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துலவே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்ன ரேவதி சொல்கிற, இவனுக்காக இந்த வீட்டை விட்டு நீ போக போறியா, என்னம்மா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் நினச்சா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, நீங்கள் நினச்சா வேணாம் சொல்லிட்டு என்னை அவரை விட்டு பிரியணும்னு சொல்லுவீங்க, இதெல்லாம் நான் கேட்டுட்டு தலையாட்டிட்டு இருப்பேன் நினச்சிட்டு இருக்கீங்களா, இன்ன வரைக்கும் உங்கள் மேலே இருந்த மரியாதைக்காகவும் அவர் சொன்ன ஒரு விஷயத்துக்காக தான் நான் இந்த வீட்டில் இருந்தேன், என்னைக்கு அவர் மேலே நீங்கள் திருட்டு பழியை போட்டு அவரை வெளியில் அனுப்பணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அன்றைக்கே நீங்கள் என்னோட அம்மா இல்லைன்றதை நான் முடிவு பண்ணிட்டேன், இனி எனக்கு எல்லாமே அவர் தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாரு ரேவதி, நீ வந்து வார்த்தையை விடாத அவங்கள மாதிரி அப்படின்னு சொல்லும்போது, போத ராஜா இதுக்கு மேலே நீ எதுவுமே பேசாத, இது வரைக்கும் நீ சொன்னதை தான் நான் கேட்டுட்டு இருந்தேன், ஆனால் இவங்களோட அராஜகம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு, இதுக்கு மேலே உன்னை யாரும் அசிங்கப்படுத்த நான் வந்து விரும்பவே மாட்டேன், வா நம்மளுக்கு வீடாக இல்லை உனக்கு வீடை வச்சுக்கிட்டு நம்ம இங்கே இருக்கிறதுனால இவங்க ரொம்பவே வந்து அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க, இவங்க நினச்சா உள்ளே போ வெளியில் வான்னு சொல்கிறதுக்கெலாம் நம்ம ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து வீட்டை விட்டு போகிறதுக்காக வெளியில் போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம சந்திரகலாவுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிடுது, இவன் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா இவன் கூட சேர்ந்து
வாழ ஆரம்பிச்சிருவாளே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.